அனைவருக்கும் நமஸ்காரம். பிரம்மாத்தி தோஷம் போகணும்னா என்ன செய்யறது? பொதுவாக பிராமணனை கொன்றாலோ, பசுவை வதைத்தாலோ, பெண்களை இழிவுபடுத்தினாலோ, திருடினாலோ, பொய் சொல்லி மற்றவர்களை ஏமாற்றினாலோ, இது எல்லாமே பஞ்சமகா பாதகம் அப்படின்னு சொல்றது. இதுதான் பிரம்மஹத்தி தோஷம். இந்த பிரம்மஹத்தி தோஷம் போகணும்னா ராமேஸ்வரத்துல இப்ப நாங்க நிக்கிற இடம் லக்ஷ்மண தீர்த்தம். இந்த லக்ஷ்மண தீர்த்தத்துல வரணும். இங்க பக்கத்துல குளம் இருக்கு, காமிக்கிறேன். இதுதான் லக்ஷ்மண தீர்த்தம். ஆக்சுவலா முதல்ல இங்க குளிக்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப விடல. இந்த தீர்த்தமாவது தெளிச்சுக்கணும். இந்த தீர்த்தெல்லாம் தெளிச்சுக்கிட்டு உள்ள கோயில் இருக்கு. அந்த கோயில்ல இருக்கிற அந்த ஐயர்கிட்ட, அர்ச்சகர்கிட்ட ஒரு வேஷ்டி, 9க்கு 5 வேஷ்டியும் தட்சிணை உங்களால எவ்வளவு முடியுதோ 100 ரூபாயோ 500 ரூபாயோ வச்சு அவர் கையில கொடுத்து, எனக்கு இந்த மாதிரி தோஷம் உண்டு, இந்த பிரம்மஹத்தி தோஷம் போகணும்னு சொல்லி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். இப்படி ஆசீர்வாதம் வாங்கினீ அப்படின்னாக்கா இந்த பிரம்மஹத்தி தோஷம் போகும். இது செஞ்சு முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கிறது தனுஷ்கோடி. அந்த தனுஷ்கோடிக்கு போகணும். அந்த தனுஷ்கோடிக்கு போய் அந்த கடல் தீர்த்தத்தை தெளிச்சுக்கிட்டு அங்கிருந்து ராமரை நல்லபடியா தரிசிக்கணும், நல்லபடியா நினைக்கணும். அப்படி அங்க போய் தரிசிச்சு தனுஷ்கோடியை சேவிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முழுமையான பிரம்மஹத்தி தோஷம் கண்டிப்பான முறையில விலகும். நான் சொன்ன அந்த 5 விஷயமும் கண்டிப்பான முறையில உங்களுக்கு தோஷம் விலகும். அதனால இதை செய்யறது ரொம்ப விசேஷம். யாருக்கு என்ன ஏதாவது ஜோதிடர்கள் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கங்க. நமஸ்காரம். லக்ஷ்மண தீர்த்தம் உள்ள கோயில் இதுதான்.